ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆமைகள் ஏன் எப்போதும் அதன் ஓட்டிற்குள்ளேயே இருக்கிறது, அதற்குள் என்ன இருக்கிறது தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பூமியில் நீண்ட காலம் வாழும் உயிரினங்கள் மிகவும் குறைவாகவே உள்ளன. அவற்றில் மிகவும் முக்கியமானது ஆமை. ஆமைகள் மிகவும் தனித்துவமான மிருகங்களில் ஒன்று. இந்த அனைத்து புகழுக்கும் அவற்றின் ஓடுகள் தான் காரணம். பொதுவாக நாம் இந்த ஓடு ஒரு தங்குமிடம் என்று நினைக்கிறோம். ஆனால் இதில் ஆமைகளின் பரிணாமம், வளர்ச்சி, உயிரியல் தொடர்பான பல ரகசியங்கள் இதில் தான் அடங்கியுள்ளது. இந்த வீடியோவில் ஆமையின் ஓடுக்குள் என்ன இருக்கிறது, பரிணாம வளர்ச்சியில் அது என்ன பங்கு வகிக்கிறது, இந்த கட்டமைப்பின் வெவ்வேறு பகுதிகள் என்ன, எப்படிப்பட்ட பங்கை அது வகிக்கிறது என்று ஆமையின் ஓட்டின் பின்னணியில் உள்ள ரகசியங்கள் அனைத்தையுமே பார்த்து விடுவோம். ஆமையின் ஓடு அதன் ஆயுள் மற்றும் பாதுகாப்பு தன்மையின் தோற்றத்தை விளக்குகிறது. இருப்பினும் உண்மையில் இது கிட்டத்தட்ட 60 எலும்புகளை கொண்டுள்ளது. ஆமையின் ஓட்டில் 2 பகுதிகள் உள்ளன. அவை கார்பேஸ் முக்கிய மேல் பகுதி மற்றும் பிளாஸ்டான் கீழ்ப்பகுதி. விலா எலும்புகள் முதுகெலும்புகளால் கார்பேஸ் உருவாகிறது. இது உடலுக்கு பாதுகாப்பு, ஆதரவு இரண்டையுமே உருவாக்குகிறது. பிளாஸ்டான் தொப்பையை பாதுகாக்கிறது, முழு அமைப்பையுமே வலுப்படுத்த உதவுகிறது. ஆமையின் ஓடு என்பது ஒரு பாதுகாப்பு உறை அல்லது வெளிப்புற ஓடு மட்டுமல்ல, உண்மையில் ஆமையின் எலும்புக்கூட்டின் ஒரு பகுதி. இந்த பொதுவான வளர்ச்சியின் காரணமாக ஆமைகள் வளர்கின்றன, அவற்றின் ஓடுகளும் விரிவடைகின்றன. இந்த தனித்துவமான அம்சம் என்னவென்றால், ஆமைகள் எலும்புகளுடன் நிரந்தரமாக இணைவதால் அவற்றின் ஓடுகளில் இருந்து வெளியே வர முடியாது. கொழுப்புக்கள் மற்றும் தாதுகளுக்கான சேமிப்பு அலகு என்பதால் வெப்பநிலை கட்டுப்பாடு, ஊட்டச்சத்து சேமிப்பு உட்பட பல வழிகளில் ஆமையின் ஓடு உதவுகிறது. ஆமை ஓட்டின் மரபணு பரிணாமம் அதன் வளர்ச்சி தொடர்பான குறிப்பிடத்தக்க தகவல்களை வழங்குகிறது. சமீபத்திய ரிசர்ச்சில் ஆமைகளின் ஓட்டில் உருவாக்கம் தாமதமாக வளரும் தன்மையை காட்டுகிறது. அவற்றின் ஆரம்ப வளர்ச்சி கட்டத்தில் ஆமைகள், பறவைகள் மற்றும் முதலைகள் உட்பட மற்ற முதுகெலும்புகள் போன்ற அதே வளர்ச்சி படிகளை தான் பின்பற்றுகின்றன. முதுகெலும்பு ஃபைலோடைபிக் காலத்திற்கு பிறகுதான் ஷெல் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தனித்துவமான மரபணு பாதைகள் செயல்பட தொடங்குகின்றன. மேலும் இந்த பாதைகள் மூட்டு வளர்ச்சி பாதைகளின் விளைவாக இருக்கலாம் என்றும் பரிந்துரைக்கப்படுகிறது. ஓட்டின் உள்ளே ஆமைகள் இதயம், நுரையீரல், செரிமான அமைப்பு போன்ற அனைத்து முக்கிய உறுப்புகளையும் கொண்ட மென்மையான உடலை கொண்டிருக்கும். ஓடு கெரட்டின் ஒரு அடுக்குடன் மூடப்பட்டிருக்கும். இது கூடுதல் பாதுகாப்புக்காக மனித நகங்களில் காணப்படும் மூலப்பொருள். இந்த தனித்துவமான உள்ளமைப்பு ஆமைகளை முழுமையாக பாதுகாக்கவும் அதே நேரத்தில் செயல்படவும் உதவுகிறது. இந்த உயிரினங்கள் சரியான இயக்கத்திற்கும் பாதுகாப்பிற்கும் இடையில் சமநிலையில் வாழ அனுமதிக்கிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.